ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். இன்னைக்கு நம்ம பார்க்க போறது பார்த்தோம் அப்படின்னா, பை திஸ் டைம் உங்க எல்லாருக்கும் தெரிஞ்ச ஒரு நியூஸா தான் இருந்திருக்கும்னு நான் நினைக்கிறேன். டிசிஎஸ், டாடா கன்சல்டன்சி சர்வீசஸ், இவங்க அனௌன்ஸ் பண்ண அந்த லே ஆஃப்ஸ் அப்படிங்கிறதான். ஸோ லே ஆஃப் அப்படிங்கிற அந்த ஒரு வார்த்தை கூட பார்த்தோம் அப்படின்னா இன்னைக்கு மேக்ஸிமம் எஜுகேட்டட் பீப்புள்கிட்ட ரீச் ஆயிடுச்சு அப்படின்னு தான் நான் நினைக்கிறேன். ஆக்சுவலா வேலை பார்த்துட்டு இருக்கக்கூடிய ஒரு எம்ப்ளாயியை வேலையை விட்டு நிறுத்துறது, டெர்மினேட் பண்றது, அதுதான் இப்போ லே ஆஃப் அப்படின்னு தான் பேசிட்டு இருக்காங்க. என்ன நடந்துச்சு அப்படின்னா, டிசிஎஸ் கம்பெனி அப்படிங்கிறவங்க அவங்கள்ட்ட இருக்கக்கூடிய ஒரு 12,000 எம்ப்ளாயிஸ், 12,000 அந்த எம்ப்ளாயிஸ், 12,000 ஊழியர்கள் கிட்ட அவங்கள என்ன பண்ண போறாங்க அப்படின்னா வேலையை விட்டு நிப்பாட்ட போறாங்க. ஸோ ஒரு கார்பரேட் கம்பெனி ஒரு எம்ப்ளாயோட கெரியரை பத்தியோ, லைஃபை பத்தியோ, ஃபியூச்சரை பத்தியோ, ஒரு எம்ப்ளாயியோட ஃபேமிலியை பத்தியோ 1% கூட யோசிக்கிறாங்களா அப்படிங்கறதா ஒரு பெரிய ஒரு கொஸ்டின் மார்க்கா இருக்கு. முக்கியமா பார்த்தோம்னா இந்த நியூஸ் ஏன் டிசிஎஸ் உடைய இந்த லே ஆஃப் அப்படிங்கிறது ரொம்பவே ரீச் ஆகி ஒரு ஹெட்லைன்ஸ் மேக் பண்ணிருக்கு. ரொம்பவே ஏன் அப்படின்னா அதுல இருக்கக்கூடிய நம்பர் 12,000 எம்ப்ளாயிஸோட எதிர்காலம் என்ன, அவங்களுடைய குடும்பங்களோட எதிர்காலம் என்ன, இதுல கண்டிப்பா நிறைய பேருட்ட, மெஜாரிட்டி ஆஃப் த பேர்ட்ட ஃபேமிலி, அதாவது ஒய்ஃப் இருப்பாங்க, குழந்தைங்க இருப்பாங்க, இஎம்ஐ இருக்கும், லோன் இருக்கும், ஃபேமிலி கமிட்மெண்ட்ஸ், அதுக்கெல்லாம் அவங்க என்ன பண்ண போறாங்க அப்படிங்கறதா ஒரு மிகப்பெரிய ஒரு கொஸ்டின் மார்க். முக்கியமா இதை பத்தியெல்லாம் டிசிஎஸ் அப்படிங்கிற ஒரு கார்பரேட் கம்பெனி 1% யோசிச்சாங்களா அப்படிங்கறதா கொஸ்டின் மார்க். இந்த இடத்துல நம்ம டிசிஎஸ் அப்படிங்கறத கூட நம்ம பேச முடியாது. ஏன்னா இந்த உலகத்தில் இருக்கக்கூடிய கம்பெனிஸ், கார்பரேட், எஸ்பெஷலி கார்பரேட் கம்பெனிஸோட பிஹேவியர் எப்படி இருக்கு அப்படிங்கிறத நான் சொல்லி உங்களுக்கு தெரியணுங்கிற அவசியம் கிடையாது. ஓகே, இப்ப இந்த விஷயத்துக்கு நம்ம வருவோம். டிசிஎஸ் என்ன பண்ணிருக்காங்க அப்படிங்கறத நான் சொல்றேன். அவங்கள்ட்ட இருக்கக்கூடிய ஒர்க் ஃபோர்ஸ் எம்ப்ளாயிஸ் இருப்பாங்க இல்லையா, வேர்ல்டு வைட்ல இருக்கக்கூடிய எம்ப்ளாயிஸ், அவங்கள்ட்ட இருக்கக்கூடிய அந்த எம்ப்ளாயிஸ்ல 2% எம்ப்ளாயிஸ் பார்த்தோம் அப்படின்னா அவங்க லே ஆஃப் பண்ண போறாங்க. எப்ப அப்படின்னு கேட்டோம் அப்படின்னா இந்த 2025 இருந்து 26 இருக்கக்கூடிய இந்த பினான்சியல் இயர்ல. தட் மீன்ஸ் நான் என்ன சொல்ல வரேன் அப்படின்னா, இந்த ஏப்ரல் 2025 இருந்து அடுத்த மார்ச் 2026க்குள்ள அரௌண்ட் 12,000 எம்ப்ளாயிஸ், 12,000 ஊழியர்கள் கிட்ட வேலைகள் இழக்க போறாங்க அப்படிங்கறதா நியூஸ். டிசிஎஸ் ஓட சீஃப் எக்ஸிகியூட்டிவ் ஆபீசர் அவர் சொல்றது என்ன அப்படின்னு கேட்டோம் அப்படின்னா, இந்த முடிவை நாங்க எடுத்ததுக்கான காரணம் என்ன அப்படின்னா அப்படின்னு சொல்லி நிறைய காரணம் சொல்றாரு. என்ன அப்படின்னா, பயங்கரமா ஒர்க் மாறிக்கிட்டு இருக்கு, ஸ்கில்ஸ் இருக்கு, ஸ்கில் நாங்க நிறைய எதிர்பார்க்கிறோம், ஸோ எம்ப்ளாயிஸ் நிறைய ப்ராஜெக்ட்ஸ்ல கான்ட்ரிபியூட் பண்ண நினைக்கிறோம், அப்படி இப்படி நிறைய சொன்னா கூட நம்ம எல்லாரும் கேட்கக்கூடிய ஒரு கேள்வி என்ன, ஏஐ, ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ், அதுதான் காரணமா அப்படின்னு கேட்கும்போது அது மட்டுமே காரணம் இல்லை அப்படிங்கறதா அவரு சொல்ல வராரு. பட் இதை அவர் சொல்லலாம், பட் இப்போ எதையுமே பார்த்தோம் அப்படின்னா மூடி மறைக்க முடியாது இன்னைக்கு காலகட்டத்தில். அதனால ஐடி செக்டர்ல இருக்கவங்களும் சரி, எக்ஸ்பர்ட்ஸ், அனலிஸ்ட், இவங்க எல்லாருமே தெரியும், எல்லாருக்குமே தெளிவா தெரியும் ஆக்சுவலி என்ன காரணம் அப்படிங்கிறத. அந்த காரணத்தை நான் கடைசியா சொல்றேன், ஏன்னா அது போக உங்களுக்கே தெரியும். அப்ப அவர் சொல்றது என்ன அப்படின்னா, நாங்க இந்த ஸ்கில்ஸ் இதெல்லாம் அதாவது ஐடி செக்டரோட ஒர்க்கிங் இப்படி இருக்கு, ஸ்கில்ஸ் நாங்க இப்படி எதிர்பார்க்கிறோம், ஸோ அதனாலதான் நாங்க பண்றோம், ஏஐ மட்டுமே காரணம் இல்லை அப்படின்லாம் அவர் சொல்றாரு. பட் ஆக்சுவலி என்ன காரணம் அப்படிங்கறத நான் போக சொல்றேன். இப்போதைக்கு 2% எம்ப்ளாயிஸ், 2% எம்ப்ளாயிஸ் வேலையை இழக்க போறாங்க. நீங்க கேட்கலாம், சோ இந்த பினான்சியல் இயர் தான் ஸ்லோவா தான் பண்ண போறாங்க அப்படின்னு தான் அவங்களே சொல்றாங்க. பட் இப்போ என்ன நடந்திருக்கு அப்படின்னா, ஒரு சில எம்ப்ளாயிஸா ஆல்ரெடி நீங்க வேலைக்கு வராதீங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ரொம்ப குறிப்பிட்டு அவங்க பண்ணக்கூடிய ஒரு கேவலமான ஒரு செயல், ரொம்ப ஒஸ்டான ஒரு செயல் என்ன அப்படிங்கறத நான் உங்கள்கிட்ட சொல்றேன். ஃபோர்ஸ் பண்ணி ரிசைன் பண்ண வைக்கிறது. ஏன் அப்படின்னா, ஒரு எம்ப்ளாயி ரிசைன் பண்ணாமலே இருந்தான் அப்படின்னா இந்த டிசிஎஸ் என்ன பண்ண முடியாது அப்படின்னா, அவங்களுக்கு அதுல நிறைய காம்ப்ளிகேஷன்ஸ் இருக்கு. லைக் ஒரு எம்ப்ளாயி ரிசைன் பண்ணாம இருக்காரு அப்படின்னா அந்த எம்ப்ளாயியை பார்த்தோம்னா டெர்மினேட் பண்ணும். அப்ப டெர்மினேட் பண்றதுக்கு இவங்க அகைன் ரீசன்ஸ் ஃபைண்ட் அவுட் பண்ணும், வேஸ் ஃபைண்ட் அவுட் பண்ணும், நிறைய இவங்களுக்கு வேலை இருக்கு. அதனால என்ன பண்றாங்க அப்படின்னா, நீயா ரிசைன் பண்ணிடு, நீயா ரிசைன் பண்ணா அடுத்த ஒரு ஃபியூ மந்த்ஸ் சேலரி உனக்கு நான் தரேன், உனக்கு அடுத்த கம்பெனிக்கு வேலை கண்டுபிடிக்கிறதுக்கு இந்த ரெஸ்யூம்ஸ் இது ரிலேட்டடா உங்களுக்கு நான் ஹெல்ப் பண்றேன், இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் அவங்க பெனிஃபிட்ஸ் நான் தரேன் அப்படின்லாம் சொல்லி எம்ப்ளாயிஸை என்ன பண்றாங்கன்னா நைஸா வேலையை நீயே நின்றுப்பா, நீயே வேலையை விட்டு ரிசைன் பண்ணிடு அப்படின்னு சொல்லி டிசிஎஸ் என்ன பண்றாங்க சொல்றாங்க. பட் நிறைய எம்ப்ளாயிஸ் அவங்க கண்டிப்பா அவங்க ரிசைன் பண்ண மாட்டாங்க. அப்ப மிரட்டுறது, இப்ப நான் சொல்லி நீ ரிசைன் பண்ணலையா, அப்போ உனக்கான பேமெண்ட்ஸ் நான் தரமாட்டேன், பெண்டிங் பேமெண்ட்ஸ் தரமாட்டேன், நிறுத்தி வைப்பேன், லேட் பண்ணுவேன், ரிலீவிங் லெட்டர் அதை தரமாட்டேன், உன்னை பிளாக் லிஸ்ட் பண்ணிடுவேன், அப்படி இப்படின்னு சொல்லி மிரட்டுறது. இந்த வேலைகள்லாம் நடந்துட்டு இருக்கு. இன்ஃபேக்ட் சொல்லணும்னா மீடியா இந்த டிசிஎஸ் எம்ப்ளாயிஸ் கேட்கும் போது கூட டிசிஎஸ் எம்ப்ளாயிஸ்
இதுக்கு பயந்துகிட்டே என்ன பண்றாங்களா, சொல்ல மாட்டேங்கிறாங்களா. ஸோ ஆக்சுவலி வந்து நிறைய இன்சிடென்ட்ஸ் இருக்கு. எம்ப்ளாயிஸோட நம்ம ரியல் லைஃப் இன்சிடென்ட்ஸ் சொல்லணும்னா அவ்வளவு இருக்கு. என்னால் கண்டிப்பா ஒரு வீடியோ சொல்ல முடியாது. நான் முடிஞ்சா என்னுடைய அடுத்தடுத்த வீடியோஸ்ல சொல்றேன். அவங்க சோசியல் மீடியால ஷேர் பண்ணிக்கக்கூடிய அந்த ஒரு விஷயம், உதாரணத்துக்கு சொல்லணும்னா, பல லட்சங்கள் சம்பாதிச்சிட்டு இருந்த ஒரு ஐடி எம்ப்ளாயி, நான் டிசிஎஸ் சொல்ல வரல, ஒரு ஐடி எம்ப்ளாயி அந்த வேலையை விட்டு அவங்க தூக்குனதுக்கு அப்புறம் இன்னைக்கு வந்து பார்த்தா அப்படின்னா டிரைவரா வேலை பார்த்துட்டு இருக்காங்க, ஆக்டிங் டிரைவரா. ஸோ இந்த மாதிரிலாம் இருக்கு. இதெல்லாம் நான் என்னுடைய அடுத்தடுத்த வீடியோஸ் நான் முடிஞ்சா சொல்றேன். ஸோ அப்படி இருக்கும்போது ஃபோர்ஸ் பண்ணி ரிசைன் பண்ண வைக்கிறது, ஃபோர்ஸ் பண்ணி ரிசைன் பண்ணல அப்படின்னா அவங்கள மிரட்டுறது, இந்த மாதிரி வேலைகள்லாம் டிசிஎஸ் வந்து ஈடுபட்டு இருக்காங்க. ஸோ அவங்களுக்கான யூனியன்ஸ் இருக்கு, இந்த எம்ப்ளாயிஸ் ஊழியர்களுக்கான யூனியன்ஸ் இருக்கு, அதுல போய் அவங்க போய் சொல்றாங்க. பட் அது எவ்வளவு தூரம் சக்சஸ்ஃபுல்லா இருக்கு அப்படிங்கறத நம்ம போக போக தான் பார்க்கணும். சோ இந்த 12,000 எம்ப்ளாயிஸ் இவங்க என்ன பண்ண போறாங்க, கொஞ்சமா வேலையை விட வைக்க போறாங்க. சோ இதுல மோஸ்ட்லி பாதிக்கப்பட போகுது யாரு அப்படின்னா, இந்த மிடில் மேனேஜ்மெண்ட்ல இருக்கவங்களும் சீனியர் மேனேஜ்மெண்ட்ல இருக்கவங்களும் தான். இப்பதான் ஒரு மிகப்பெரிய ஒரு கொஸ்டின் மார்க் வருது. ஒரு கம்பெனி வந்து பார்த்தோம் அப்படின்னா ஒரு அதிகமான சம்பளத்தை கொடுத்துட்டு ஒரு ஆளை வச்சுக்கிறதுக்கு பதிலா கம்மி சம்பளத்துக்கு வேலைக்கு வச்சுக்கிறது, அததான் டிசிஎஸ் பண்ணிருக்காங்களோ அப்படிங்கிற ஒரு கொஸ்டின் மார்க்கும் வருது. காரணம் என்ன அப்படின்னா, இந்த ஏப்ரல் 2025, அதாவது இந்த ஏப்ரல் 2025 இருந்து ஜூன் 2025 இந்த குவார்டர்ல மட்டுமே வந்து 6000 எம்ப்ளாயிஸ்க்கு மேல புதுசா ரெக்ரூட் பண்ணிருக்காங்க. அப்ப புதுசா ரெக்ரூட் பண்ணக்கூடிய இந்த ஜூனியர் லெவல் ஸ்டாஃப் தானே இவங்களா இருப்பாங்க. இவங்களுக்கு வந்து கம்மி சேலரியை கொடுத்துட்டு ஹை லெவல், அதாவது மிடில் மேனேஜ்மெண்ட் லெவல், சீனியர் மேனேஜ்மெண்ட் லெவல் இருக்கவங்களுக்கு அவங்களுக்கு அதிக சம்பளம் எனிவே டிசிஎஸ் கொடுத்துதான் ஆகணும். அதை கொடுக்காம அவங்கள வேலையை விட்டு அனுப்பிச்சு அந்த சம்பளத்தை மிச்சம் பண்ணி அதை ப்ராஃபிட்டா டிசிஎஸ் வந்து மேக் பண்றது, இததான் டிசிஎஸ் பண்றாங்க அப்படின்னு பல பேர் வந்து சொல்லிட்டு இருக்காங்க. இன்கேஸ் இது வந்து உண்மையா இருக்கிற பட்சத்துல நான் வந்து ஒண்ணு கருத்து சொல்றதுக்கே இல்ல, பட் அததான் டிசிஎஸ் பண்றாங்களோ அப்படின்னு சொல்லி கேட்கறாங்க. பட் இந்த ஏஐ ஆங்கிள், ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ் ஆங்கிள் அப்படிங்கறத நம்மளால அவாய்ட் பண்ணவே முடியாது. அதை பத்தி தான் நம்ம இங்க பேசி ஆகணும். ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ் ஏஐ வந்து பல பேரோட வேலை வாய்ப்பை பறிச்சுக்கிட்டு இருக்கு. இது உங்க எல்லாருக்குமே தெரியும். உலகத்துல இருக்கக்கூடிய பெரிய பெரிய ஆளுங்க எல்லாமே ஏஐ வந்து ஒரு டேஞ்சரஸான ஒரு விஷயம் அப்படின்றது சொல்றாங்க. ஆனா நிறைய பெரிய பெரிய ஆட்கள் சாட் ஜிபிடி, ஏஐ அப்படி இப்படின்னு சொல்லி அவங்க அதுல இருந்து தான் ஐடியாஸ் ஜெனரேட் பண்ணி அவங்களுடைய வாழ்க்கை, பொழப்பு, சர்வைவல் இதையே ஓட்டிட்டு இருக்காங்க அப்படிங்கிறத நம்மளால பார்க்க முடியுது. அவங்களே இதை வெளிப்படையாகவும் சொல்றாங்க. உங்களுக்கு நிறைய பேர் நீங்க கேள்விப்பட்டிருப்பீங்க. அப்படி இருக்கும்போது ஐடி செக்டார் ஏஐயால நிறையவே வந்து பாதிக்கப்பட்டிருக்கா அப்படின்னா எஸ் அப்படின்னு தான் சொல்றாங்க. ரொம்ப குறிப்பா சொன்னா ஏஐ ஆட்டோமேஷன். சோ ஏஐ நிறைய விஷயங்களை ஏஐ பண்றதுனால அதுக்கு அந்த ஸ்டாஃப் எம்ப்ளாயிஸ் எல்லாத்தையுமே அவங்க என்ன பண்றாங்க, கட் டவுன் பண்ணிடுறாங்க அப்படிங்கிறது தான் உண்மை. பட் இதை வந்து எந்த ஒரு கார்பரேட்டுமே நேரடியாக ஒத்துக்கிறதே கிடையாது. ஏஐனாலதான் நாங்க வேலையை விட்டு நிப்பாட்டணும் அப்படிங்கிறத யாருமே ஒத்துக்கிறது கிடையாது. அதனால டிசிஎஸ் பத்தி நம்ம பெருசா பேச வேண்டிய அவசியம் கிடையாது. பட் ஸ்டில் வந்து ஏஐ அப்படிங்கிறது ஒரு பெரிய பார்ட் பிளே பண்ணிருக்கு அப்படிங்கிறது தான் உண்மை. ரொம்ப குறிப்பிட்டு சொல்லணும்னா ஏஐ வந்து இந்த மேனுவல் டெஸ்டிங் இந்த மாதிரி ஜாப் எல்லாம் ஏஐ பாத்துக்கிறதுனால அங்க வந்து எம்ப்ளாயி வந்து தேவைப்படலை அப்படின்னு சொல்றாங்க. சரி, இது இல்லாத ஒரு ஆங்கிள் இருக்கு. அதுதான் யுனைடெட் ஸ்டேட்ஸ் ஆஃப் அமெரிக்கா டொனால்ட் ட்ரம்ப் அவர் வந்து என்ன பண்ணிடுறாரு அப்படின்னா டாரிஃப், உங்களுக்கு தெரியும், இப்ப அவர் நிறைய வேலைகளை பண்ணிக்கிட்டு இருக்காரு. அந்த வேலைகளை அவர் பண்றதுனால என்ன ஆயிடுது அப்படின்னா டிசிஎஸ்க்கு கிடைக்கக்கூடிய அந்த ப்ராஜெக்ட்ல வந்து அந்த கிளைண்ட் ப்ராஜெக்ட் அதுல வந்து பார்த்தோம் அப்படின்னா சிக்கல் ஏற்பட்டிருக்கு. ஸோ முக்கியமா ரொம்ப குறிப்பிட்டு நம்ம சொல்லணும்னா யூஎஸ்ல இருக்கக்கூடிய அந்த ஒரு அன்சர்டன்டி அப்படின்னு சொல்லலாம். அதாவது என்ன நடக்குதுன்னே தெரியல, யூஎஸ் வந்து என்ன முடிவில் இருக்காங்கன்னே தெரியல, யூஎஸ் என்ன பண்ண போறாங்கன்னே தெரியல, யூஎஸ் என்ன பண்றாங்கன்னே தெரியல, ட்ரம்ப் என்ன முடிவில் இருக்காருன்னே தெரியல. டெசிஷன்ஸ் வந்து ரொம்ப வந்து ஒரு ஒரு மாதிரி இருக்கு, என்னன்னே புரியல அப்படிங்கிற ஒரு இதுதான் பண்ண போறாரு அப்படின்னு சொல்ல முடியல. அப்படிங்கிறது வந்து என்ன பண்ணுது அப்படின்னா டிசிஎஸ்க்கு கிடைக்கக்கூடிய அந்த ப்ராஜெக்ட்ஸை வந்து பாதிக்குது. ஸோ அதுவும் வந்து பார்த்தோம் அப்படின்னா இந்த லே ஆஃப்க்கு முக்கியமான காரணம் அப்படின்னு சொல்றாங்க. இது மட்டும் இல்லாம யூஎஸ்ஏ அந்த நாட்டில் நடக்கக்கூடிய ஒரு சில விஷயங்கள் டிசிஎஸோட இந்த லே ஆஃப்க்கு பெரிய லெவல்ல காரணமா இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. சோ இதெல்லாம் தான் முக்கியமான விஷயம். முக்கியமா இந்த டிசிஎஸோட அந்த பிரச்சனை வந்து எங்க இருந்து ஆரம்பிக்குது அப்படின்னா அவங்களுடைய பெஞ்ச் பாலிசி. அதாவது கொஞ்சம் வாரங்களுக்கு முன்னாடி அவங்க ஒரு பெஞ்ச் பாலிசி அனௌன்ஸ் பண்ணாங்க. அதாவது பொதுவாக பெஞ்ச் அப்படின்னா என்ன நான் சொல்லிடுறேன். ஐடி செக்டார்ல வந்து பெஞ்ச் அப்படின்னா ப்ராஜெக்ட் அவங்களுக்கு இருக்காது, பட் வந்து பெஞ்சில் இருப்பாங்க. ஸோ அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா ப்ராஜெக்ட்ல ஒர்க் பண்ண மாட்டாங்க. ஸோ அதுக்கு பதிலாக வந்து அவங்களுடைய ஸ்கில்ஸை வந்து இம்ப்ரூவ் பண்ணிக்கிறது அப்படிங்கிற மாதிரியான வேலைகள்லாம் வந்து இருப்பாங்க. அவங்களுக்கு ப்ராஜெக்ட் இருக்காது. தட் மீன்ஸ் அந்த எம்ப்ளாயிஸ்க்குலாம் ப்ராஜெக்ட் வந்து அலோகேட் ஆகாது. ப்ராஜெக்ட்டுக்கு வேற செட் ஆஃப் எம்ப்ளாயிஸ் ஒர்க் பண்ணிட்டு இருப்பாங்க. பட் இந்த பெஞ்சில் இருக்கக்கூடிய எம்ப்ளாயிஸும் சேலரி வாங்குவாங்க. அதுதான் நீங்க நோட் பண்ணணும். இப்ப டிசிஎஸ் என்ன பண்ணிட்டாங்க அப்படின்னா ஒரு வருஷத்துக்கு 35 டேஸ் 35 நாள் தான் ஒரு எம்ப்ளாயியோட பெஞ்சில் இருக்க முடியும்.
அதுக்கு மேல எம்ப்ளாயால பெஞ்சில் இருக்க முடியாது அப்படின்னு சொல்லிடுறாங்க. ஆக்சுவலா ப்ராஜெக்ட் கொடுக்க வேண்டியது யாரு? டிசிஎஸ். இப்ப என்ன பண்ணிடுறாங்க, நீயா எம்ப்ளாயி, நீயா என்ன பண்ணிடு, கம்பெனிக்குள்ளே ப்ராஜெக்டை தேடிக்கோ, 35 நாளைக்கு மேல ப்ராஜெக்ட் இல்லாம பெஞ்சில் இருக்காது அப்படின்னு சொல்லிடுறாங்க. இப்ப பிரச்சனை, பேர்டன், சுமை யார்கிட்ட போயிடுச்சு? எம்ப்ளாய் கிட்ட போயிடுச்சு. இது கொஞ்சம் வாரங்களுக்கு முன்னாடியே சொன்னாங்க. அதுவே பெரிய சலசலப்பை ஏற்படுத்துச்சு. அதோட சேர்த்து அவங்க என்ன சொல்றாங்க அப்படின்னா, 225 பில்லபிள் பிசினஸ் டேஸ்ல எம்ப்ளாயி இருந்திருக்கணும் அப்படின்னு சொல்றாங்க. அதாவது 225 நாளாவது ஒரு வருஷத்துல அவங்க வந்து பார்த்தா அப்படின்னா ப்ராஜெக்ட்டுக்கு ஒர்க் பண்ணிருக்கணும் அப்படின்னு சொல்றாங்க. ஆக்சுவலி ப்ராஜெக்ட் கொடுக்க வேண்டியது இவங்க, பட் இவங்க அதை பண்ண மாட்டாங்க. ப்ராஜெக்டை வந்து எம்ப்ளாயியா தேடிக்கணுமா? ஸோ இது எப்படி அப்படிங்கிறதே நமக்கு வந்து புரியல. இது உங்களுக்கு புரிஞ்சா எனக்கு கீழே கமெண்ட்ல சொல்லுங்க. இப்போ வந்து பார்த்தோம் அப்படின்னா அவங்களுக்கு நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி அவங்களுக்கு இருக்கக்கூடிய யூனியன்ஸ்லாம் இருக்காங்க. எம்ப்ளாயிஸ் யூனியன்ஸ்லாம் என்ன பண்றாங்கன்னா இதை வந்து சேலஞ்ச் பண்றாங்க. இன்ஃபேக்ட் சொல்லணும்னா கவர்மெண்ட்லேயே 2 வகையா சொல்றாங்க. ஒரு பக்கம் அது பிசினஸ், அவங்க பிசினஸ் முடிவு எடுத்திருக்காங்க, அது நம்ம என்ன போய் பேசுறதுன்னு சொல்றாங்க. இன்னொரு பக்கம் கண்டிப்பா அதை டிசிஎஸ் பண்ணிருக்க கூடாது அப்படிங்கிறாங்க. இந்த யூனியன்ஸ் என்ன பண்றாங்க அப்படின்னா இண்டஸ்ட்ரியல் டிஸ்பியூட்ஸ் ஆக்ட் இதை வந்து டிசிஎஸ் வந்து மீறி இருக்காங்க அப்படின்லாம் சொல்லி டிசிஎஸ் மேல வந்து லீகலா என்னென்ன பண்ண முடியும் அப்படிங்கறதெல்லாம் வந்து பார்த்துட்டு இருக்காங்க. பட் பார்ப்போம், பொறுத்து இருந்து தான் நம்ம பார்க்கணும் எந்த அளவுக்கு போயிட்டு இருக்கு அப்படின்னு சொல்லி. இந்த டிசிஎஸோட ஒரு அக்லி ஃபேஸ் வந்து வெளிப்பட்டுருச்சு. ஆக்சுவலி என்ன பர்சனலா கேட்டீங்கன்னா இட் இஸ் நாட் த அக்லி ஃபேஸ் ஆஃப் டிசிஎஸ், இட் இஸ் த அக்லி ஃபேஸ் ஆஃப் கார்பரேட் வேர்ல்ட் அப்படின்னு தான் நான் சொல்லுவேன். ஒரு கார்பரேட் கம்பெனி எவ்வளவு எல்லைக்கு போவாங்க அப்படிங்கிறதுக்கான ஒரு சின்ன ஒரு சாம்பிள் தான் இது. ஸோ நீங்க நினைக்கிறீங்க இந்த நியூஸை பத்தி கீழே வந்து கமெண்ட்ல சொல்லுங்க. அடுத்த வீடியோஸ் பார்ப்போம். பை.